வணக்கண்ணே, நாம் தமிழர் கட்சியில் என்ன காரணத்துக்காக இணைஞ்சிருக்கீங்க? காரணம்னா சமூகம் பிரச்சனை பற்றி தைரியமாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அது நாம் தமிழரில் நம்ம சீமான் பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப பிடிச்சது தான். யாருக்கும் பயப்படாமல் எந்த இடத்துலையா இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். பேசுறதுக்கு கூட தயங்கக்கூடிய இந்த காலத்தில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே, அது தேசிய கட்சியோ அல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கட்சியோ, பல கட்சி இருக்குது. அதில் முதன்மையாக அதிகமாக வாய்ஸ் கொடுக்குற ஆள் சீமான் தான். பத்திரிகையாளர்கள் பல விதமாக பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த தைரியம் வரணுங்கிறது வந்துட்டு ஈஸி இல்லை. எல்லாத்தையும் எதிர்த்து பேசக்கூடிய தன்மை இல்லை நேர்மை இருக்குது. பல பேர் பல விதமான பொருள்கள் பேசினாலும் அதில் உண்மை இருக்குங்கிறத யோசித்து பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்குது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்து உறுப்பினர் இணையத்துக்கு என்ன காரணம்? ஆமாம், எல்லா கட்சியிலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. கட்சி வந்தோடனே அவங்களுக்கு என்ன சுற்றி தேவையோ அதான் செய்யறாங்க. கஷ்டப்படுற மக்களை யாருக்கும் பார்க்குறாங்க. அந்த டைத்தில் ஓட்டு நேரத்தில் மட்டும் இந்த சீனுக்கு மட்டும் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் கிழிக்கிறோங்கிறாங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கஷ்டப்படுறது கஷ்டப்படுறதா இருக்கும். ஆனால் சாக இது வந்து என் தம்பி ஒருத்தன் வருவான். சாப்பிட்ற நேரம், கக்கூஸ் போகிற நேரம் உட்காந்துருக்கேன்னா சார் என்ன பேசுகிறோம் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹோம் தேட்டர் மாதிரி வீடியோ 24 hours பார்த்துட்டே இருப்பாங்க. பேச்சு தான் கேட்குறாங்க. ஏதோ ஒரு வழியில் நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக பேச்சு சென்றடைஞ்சு நம்புறீங்க. சார் வந்து விவசாயத்துக்கு தான் பேசுகிறாங்க. சரி, நம்மளும் என்னன்னா அப்படி இருக்குன்னு நம்மளும் ஒரு நாள் வச்சு பார்ப்போம். அது சாருக்கு நானும் அடிக்க கண்டிப்பாக ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. இந்த மண்ணுக்காக சாரை பார்க்கணும் ரொம்ப நாள் வரை ஏறின்னு இருக்கேன். சார் வாங்க, நீங்கள் இறங்கிட்டீங்க. கலப்பணி செய்ய விருப்பம்னா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி சார் எனக்கு பார்க்குற வாய்ப்பு தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக சரி, மண்ணுக்காக மக்களுக்காகவும் அண்ணன் நிற்கிறாங்கிறத உணவுபூர்வமாக நம்புறீங்க. அதனால ஜாயின் பண்ணு காலையில் சொல்லியிருக்கேன். சார் பார்க்கும்போது எனக்கு சொல்லுங்க ஒரு நாள் கண்டிப்பாக. நான் கட்சியில் எதனால இணைகிறீங்க? அண்ணா உங்களுக்கு அண்ணன் பேச்செலாம் கேட்பீங்களா? எத்தனை வேறு விருப்பம் இருக்காங்க நின்றுட்டுக்கு இல்லை? அது நான் யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன். லைவ் ஒரு நாள் கூட போனதில்லை. அப்படியே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் என்ன காரணத்தை பேச்சு நல்லா எல்லாமே கருத்து கொள்கைகள் பிடிக்கும். இப்போ திமுக இப்போ இளைய தளபதி அவரும் வந்திருக்காரு. அதெல்லாம் போகாமல் நாம் தமிழர் கட்சியில் வரதுக்கு என்ன காரணம்? நம்ம தமிழ் தேசியத்துக்காக போராடுறாங்க. நம்ம அண்ணனோட இணைஞ்சு பணி செய்யணும். முத்துராமன் ஐயா வணக்கம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையதாக சொல்லியிருக்கீங்க. இந்த கட்சியில் இவ்வளவு கட்சிகள் இருந்தும் இந்த கட்சியில் இணைய காரணம் என்ன ஐயா? இதனால் தைரியமாக பேசுவாங்க. இப்போ அதனால் மற்ற கட்சியோட நம்ம கொஞ்சம் பிடிச்சிருக்க கொள்கைகள். வணக்கம், நான் புதுசாக இணைஞ்சிருக்கீங்க கட்சியில். இது திமுக அதிமுக இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் இதெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி இணைய காரணம் என்னென்னா? இணைய காரணமா தமிழ்னு ஒன்றுபடணும் அப்படின்னு இணையிறேன். ஈழ தமிழத்தில் எல்லாம் செத்தாங்கல்ல, அப்போ எவனும் வந்து காப்பாற்றலை. அண்ணன் தான் வந்து குரல் கொடுத்தாரு. அந்த அந்த இதுவில் தான் அந்த ஒரு கொள்கை பிடிப்போடு தான் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். தமிழகத்து அரசியலில் வந்து மாற்றுன்னு யார் நினைக்கிறீங்க? சீமான் தான் ஒரே மாற்று. யார் எதுவும் மாற்றுன்னு சொல்லின்னு வருவாங்க. ஆனால் மாற்றலாம் முடியாது. இவர் தான் மாற்ற முடியாது. நம்ம அரசியல் வழிநடத்தி அவர் தான் நம்ம நினச்சிருக்கோம். நம்மளுக்கோசம் போராடுறது அவர் ஒருத்தர் தான். தமிழீழம் நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எல்லாமே அவர் தான் எங்களுக்கு பண்ணுறாரு. நம்ம தமிழர்களுக்கு ஒன்றுனா அவர் தான் குரல் கொடுக்குறாரு. எல்லாருமே மற்ற எல்லாருமே நம்மளை ஏற்கனவே பேசுகிறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. காவிரி நதிநீர்லேருந்து முல்லை பெரியார் அணை வரைக்கும் அவங்க மற்ற எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. நம்ம சப்போர்ட் யாருமே பண்ணல. உண்மையாக நம்ம பணத்துக்கு ஆசைப்படாமல் இருந்து நம்ம இனத்தை காப்பாற்றணும், அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுன்னு முயற்சியில் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அடுத்த தலைமுறைக்கு வந்து சீமான் தான் அவர் வழிகாட்டியே வந்துட்டு இருக்காரு. இதில் இவர் வந்து உள்ளே வந்து முளைச்சிட்டாருன்னு தான் நான் சொல்ல போனோம். சினிமா கவர்ச்சியில் மறுபடியும் நம்ம இது அழியக்கூடாது. நம்ம தமிழகமே அழிஞ்சிடக்கூடாது. சினிமா கவர்ச்சி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நலனை பார்க்கல. மக்கள் நலன் எடுத்து விவசாயம், ஒரு மணல் பாதுகாப்பு எல்லாமே இருக்கணும். ஆனால் இவங்க எதுவுமே அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சினிமா கவர்ச்சியில் இளைஞர்கள் போய் ஊந்துருக்காங்க. அந்த இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நடிகர் வந்து கண்ணை முடிச்சு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் நல்லது பண்ணுறாங்களா இல்லையா அதை யோசிக்கிறதே கிடையாது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப மறுபடியும் அடுத்த தலைமுறை நாசமாக தான் போகும். இன்றைக்கி ஒரு கல்வி காமராஜர் ஆட்சியில் இலவசமாக இருந்துச்சு கல்வி. ஆனால் இன்றைக்கி அந்த இலவசம் அந்த இலவசம் ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஆகுது. 2 குழந்தை இருந்ததுன்னா 2 லட்ச ரூபா. ஒருத்தர் சம்பாதிக்கிறது 5000 10,000 சம்பாதிப்பான். அப்போ அவன் எப்படி முன்னேறுவான் வாழ்க்கையில்? ஏழையாக இருக்கிற இன்னும் ஏழையாக தான் இருக்கணும் தவிர முன்னேறி போகவே மாட்டான். ஒரு காலம் போக மாட்டான். அதை இன்னும் மாற்றணும் சீமானெல்லாம் முயற்சி செஞ்சார். அதுக்கு விஜய் வந்து ஒரு முட்டுக்களை போட்டுட்டாரு. ஏன்னா ரஜினி வந்தால் ரஜினி விலகிட்டாரு. ஆனால் விஜய் வந்து விலக வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது இளைஞர் ஓட்டு எல்லாமே அங்கே போயிடும். ஆனால் நல்லதுக்கு போனோம்ல, நீங்கள் நல்லது பண்ணால் நல்லதுக்கு போகணும். அது வந்து ஒரு சினிமா கவர்ச்சின்னு போகுது. விஜய் அண்ணன் வந்து ஒரு இது பேசணும்.
நான் இப்படி பண்ணுவேன், கல்விக்குனா இது, நீருக்குனா இது. ஆனால் இதை எடுத்து கொண்டு வந்ததே யார்? சீமான ஒவ்வொருத்தரும். அது எல்லாத்தையுமே விஜய் வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துட்டாரு. ஆனால் இதையும் மீறி வரணும் எப்படின்னு பார்ப்போம். கடவுள் கையில் தான் இருக்கு நாம் தமிழர்.